எல்லார்கிட்டையும் அன்பா பழகுறது ஒரு நல்ல குணம். ஆனா நம்ம அன்பு காட்டுற எல்லாருமே உண்மையானவங்களா? சிரிச்சு பேசுற எல்லா முகங்களும் நல்ல முகங்கள் இல்லை. சில முகங்களுக்கு பின்னால ஒரு பெரிய முகமூடியே இருக்கு. உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற, உங்க வீழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்கிற அந்த போலி மனிதர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பாதி கவலை மறந்து போயிடும். முதல் அடையாளம் அந்த சிரிப்பு. உங்க வெற்றியை சொல்லும் போது அவங்க முகத்தை பாருங்க. உண்மையான நண்பனா இருந்தா உங்க வெற்றியில அப்படியே துள்ளி குதிப்பான். ஆனா போலி மனுஷங்களா இருந்தா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு உதட்டால சொல்லுவாங்களே தவிர அவங்க கண்ணுல ஒரு சின்ன ஏமாற்றம், அப்படி இல்லைனாக்கா ஒரு போலித்தனம் தெரியும். அடுத்ததா, நீ இதுக்கெல்லாம் தகுதியானவனா அப்படின்னு மறைமுகமா கேட்பாங்க. உனக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது? ரொம்ப லக்கு போல. இப்படி உழைப்பை கொச்சப்படுத்திட்டு அது ஒரு தமாஷா மாத்திடுவாங்க. இதுதான் முதல் எச்சரிக்கை மணி. ரெண்டாவது அடையாளம், தேவையானப்ப மட்டும் நமக்கு ஒரு அழைப்பு வரும், பார்த்துருக்கீங்களா? அதுதான். இவங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பொழுது போகாதப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது மெசேஜ் செஞ்சா பார்த்தேன் கவனிக்கல அப்படின்னு சொல்றவங்க அவங்களுக்கு ஒரு வேலைன்னா உங்களை விடவே மாட்டாங்க. உங்களை ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆப்ஷனா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மூணாவது அடையாளம், மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட புறம் பேசுறது. மிக முக்கியமான அடையாளம் இதுதான். உங்ககிட்ட வந்து இன்னொருத்தவங்களை பத்தி தரம் தாழ்ந்து பேசுவாங்க. கண்டிப்பா இன்னொரு இடத்துல உங்களை பத்தியும் அதே மாதிரி தரம் தாழ்த்து தான் பேசுவாங்க. அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு ரகசியம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்க உங்க ரகசியத்தையும் ஒரு நாள் சந்தையில வைப்பாங்க. இவங்க எப்பவுமே பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை மட்டும் தட்டி தட்டி அவங்கள பெரிய ஆளா காட்டிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? சண்டை போடணுமா? சண்டை வேணுமா? இல்லை, மௌனமா விலகிடுங்க. அவங்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறத உங்களோட செயல்களால புரிய வைங்க. பாம்புக்கு பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், ஆனா போலி மனுஷங்களுக்கு பழகிற போக்கிலேயே விஷம். உங்களோட உண்மையான அன்புக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் உங்களோட இதயத்துல இடம் கொடுங்க. உங்க நிம்மதி உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில யாருக்காவது பொருந்தினா மறக்காம அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.